ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 83. நேரங்கள் கடந்து கொண்டே சென்றதே தவிர அபிமன்யு சாப்பிட்டு முடிப்பதாக இல்லை. ஒவ்வொருவராக சாப்பிட்டு முடித்து எழுந்து செல்லும் வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வேண்டும் என்றே யாழ்னியை ஊட்ட வைத்து கொண்டிருந்தான் அபிமன்யு. அனைவரும் உணவருந்தி விட்டு எழுந்து சென்ற பின்னும் கூட ஆரியன் அபிமன்யுவிற்கு போட்டியாக மெதுவாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஆரணி ஆரியனின் காதில், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க, நீ மட்டும் ஏன் இவ்வளவு நேரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? ஆரியன், ஏன் இதே மாதிரி போய் அண்ணன்கிட்ட கேளு பாப்போம். ஆரணி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீ ஏண்டா அவங்கள பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க? சீக்கிரமா வா போகலாம் என்று ஆரியனை அவசரப்படுத்தினாள். அதில் எழுந்து சென்று கையை கழுவி விட்டு வந்தவன் அபிமன்யுவையும் யாழ்னியையும் பார்த்தபடி நின்றிருந்தான். தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமும் அபிமன்யுவின் கவனத்திற்கு சென்றடையவில்லை. யாழ்னியின் கண்களோடு தன் கண்களால் உறவாடியபடியே மெதுவாக தன் உணவை உண்டு கொண்டிருந்தான். அபிமன்யுவின் விழிகள் யாழ்னியின் விழிகளிலேயே நிலைத்து நிற்க, யாழ்னிக்கோ விழிகள் ஒரு இடத்தில் நிற்காமல் அங்கும் இங்குமாய் அலைப்பாய்ந்தபடி இருந்தது. அலைப்பாயும் யாழ்னியின் விழிகளை ஒரு வழியாக தன் விழிகளால் ஈர்த்து தன்னை பார்க்கும்படி செய்தான். அவ்வளவுதான். இதற்கு மேல் சொல்ல வேண்டுமா? இருவரும் வேறொரு தனி உலகத்திற்கு சென்று விட்டனர். தங்களை சுற்றி நடக்கும் எதுவுமே அவர்களின் மூளைக்கு எட்டவில்லை. ஆரியன் பொறுத்து பொறுத்து பார்த்தவன் இருவரும் அசையாமல் ஒரே நிலையிலேயே அமர்ந்திருப்பதை பார்த்து, ஏன் ஆரணி, நிஜமாவே அண்ணா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரா? இங்க பாரு, நானும் எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறேன். 2 பேரும் ஒரே போஸ்லயே உட்காந்துருக்காங்க. போஸ் கூட மாத்த மாட்டேங்கிறாங்களே, ஒருவேளை உட்காந்துக்கிட்டே தூங்குறாங்களோ என்றான் சந்தேகமாக. ஆரணி, இதெல்லாம் ரொமான்ஸ்டா, உனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாது, நம்ம சின்ன பசங்க, வா போகலாம் என்று அவனின் கையை பிடித்து இழுத்தாள். ஆரியன், என்னது ரொமான்ஸா? ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாத என் அண்ணனையே இப்படி ரொமான்ஸ் பண்ண வச்சிட்டாளே என்று பொங்கி எழுந்தவன் இருவருக்கும் இடையே கையை ஆட்ட இருவரும் எந்த அசைவும் இன்றி அதே நிலையில் இருந்தனர். ஆரியன், என்னடி இது, இங்க ஒருத்தன் கையை ஆட்டுறது கூட தெரியாம 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆரணி தன் கைகளை கட்டியபடி ஆரியனை பார்த்து முறைத்தவள், நான் தான் சொன்னேன்ல, வா போகலாம். ஆரியன், அதெல்லாம் முடியாது என்று இருவருக்கும் இடையே சத்தமாக கையை தட்டினான். அதில் சுயநினைவு பெற்ற இருவரும் வேறு எங்கோ பார்ப்பது போல் பாவனை செய்ய, ஆரியன், போதும் போதும், இவ்வளவு நேரம் நடந்த கூத்தையெல்லாம் நாங்க பார்த்தோம். வயசு பசங்க வீட்டில் இருக்காங்களே என்பது கூட இல்லாம, அண்ணா என்ன இது, நீங்களா இப்படி? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குறீங்க? எல்லாரும் நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? உங்களை பொண்டாட்டி தாசன்னு சொல்லிட மாட்டாங்களா? அபிமன்யு, பொண்டாட்டி தாசனா? அப்படின்னா என்ன என்றான் சந்தேகமாக. ஆரியன், இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க, நடு ஹாலில் உட்காந்துக்கிட்டு பார்க்குற வேலையா இதெல்லாம்? அபிமன்யு சட்டென்று எழுந்தவன் யாழ்னியின் கையை பிடித்து, சரிவா, நம்ம ரூமுக்கு போய் சாப்பிடலாம் என்று அழைத்தான். ஆரியன், அதெல்லாம் அவளை அனுப்ப முடியாது, நீங்க சாப்பிட்ட வரைக்கும் போதும். நீங்க எப்படி சாப்பிடுறீங்கன்னு நாங்களும் தான் பார்த்தோமே. நீங்களே சாப்பிட்டா போதுமா? அவ சாப்பிட வேண்டாமா? அப்பொழுதுதான் அபிமன்யுவிற்கு உரைத்தது யாழ்னி இன்னும் உணவருந்தவில்லை என்று. அபிமன்யு, ஓகே ஓகே, நீ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வா என்று விட்டு கண்களால் ஏதோ ஜாடை செய்துவிட்டு அறைக்கு சென்று விட்டான். ஆரியன், இங்க பாரு யாழ்னி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். உங்க வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப பண்றியா? யாழ்னி, நான் என்ன பண்ண, உங்க அண்ணன் தான் பண்றாரு என்று விட்டு கிச்சனுக்குள் ஓடிவிட்டாள். ஆரியன் ஆரணியிடம், இவங்க 2 பேருமே சரியில்லை, இனிமே நாம தான் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஆரணி, இனிமே அவங்கள வாட்ச் பண்ணி என்ன பண்ண போற? அவங்க கல்யாணமானவங்க, அவங்க என்ன லவ்வர்ஸா நம்ம வாட்ச் பண்றதுக்கு என்று விட்டு அவளும் வெளியே சென்று விட்டாள். ஆரியன், என்ன, யாருமே நாம சொல்றத மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, யாருடைய துணையும் இல்லாமல் நம்ம தனியாவே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம். யாழ்னியை தனியாக அழைத்து வந்த அவளின் அம்மா லட்சுமியும் மரகதம் பாட்டியும், யாழ்னி, இப்போ மாப்பிள்ள உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறார் போல இருக்கே என்றனர் மகிழ்ச்சியாக. யாழ்னி, ஆமாம்மா, இப்பெல்லாம் அவர் என்னை அடிக்கடி திட்டுறது கூட இல்லை என்றால் முகம் எல்லாம் புன்னகையாக. மரகதம், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு யாழ்னி, இனிமே மாப்பிள்ள சொல்றபடியே நடந்துக்கோ, அவர் உன்னை நல்லா பார்த்துப்பார். யாழ்னி, ஆனா என்னதான் என்கிட்ட நல்லா பேசினாலும் நம்ம குடும்பத்து மேல இருக்க கோபம் மட்டும் அவருக்கு இன்னும் மாறவே மாட்டேங்குது பாட்டி. அத்தை கூட எடுத்து சொல்லி பார்த்துட்டாங்க, அப்ப கூட அவர் கேட்கறதா இல்லை என்றால் வருத்தமாக. லட்சுமி, இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல கோபம் இருக்கும் போதே மாப்பிள்ள உன்கிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிறார். நாம கொஞ்சம் பொறுத்து தான் போகணும் யாழினி. ஒரு நாள் அவருக்கு உண்மை தெரிய வரும். எவ்வளவு நாள் தான் உண்மையை மூடி மறைக்க முடியும்? அப்போ நம்ம மேல எந்த தப்பும் இல்லை என்று அவருக்கு புரியும். அப்போ நம்ம குடும்பத்தையும் அவர் புரிஞ்சுப்பார். நீயும் அவரும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, அதுவே எங்களுக்கு போதுமா?
யாழினி, இருந்தாலும் அவரை உங்களை பற்றி எல்லாம் என்கிட்ட கோவமா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? எந்த தப்பும் பண்ணாமல் நாம ஏன் தண்டனையை அனுபவிக்கணும்? மரகதம், எந்த தப்பும் பண்ணலைன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி உன் வீட்டுக்காரருக்கும் தெரிகிற வரைக்கும் நாம கொஞ்சம் காத்து தான் இருக்கணும் யாழினி. சீக்கிரமே அந்த கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார், கவலைப்படாத. யாழினி, சரி பாட்டி, வெண்ணிலாக்கா கூப்பிடுறாங்கன்னு ஆரணி சொன்னான், நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று விட்டு எழுந்து சென்று விட்டாள். லட்சுமி, இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு அத்தை. யாழினியை இப்படி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை யாழினி மேல ரொம்ப பிரியமா இருக்கார். மரகதம், மாப்பிள்ளை யாழினியை பிடிச்சு தான் கல்யாணம் பண்ணார். அப்புறம் எப்படி உன் பொண்ணு மேல பிரியம் இல்லாமல் இருப்பார்? அவருக்கு நம்ம குடும்பத்து மேல தான் கோவமே தவிர உன் பொண்ணு மேல கிடையாது. கண்டிப்பா அவளை நல்லா தான் பார்த்துப்பார். லட்சுமி, கிருஷ்ணமூர்த்தி மாமா மட்டும் இப்படி அவர்கிட்ட மாத்தி சொல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நம்ம குடும்பமா சந்தோஷமா இருந்திருப்போம் என்றார் வருத்தமாக. மரகதம், நடந்ததை பத்தி பேசி என்ன ஆக போகுது லட்சுமி? என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு எங்க பிள்ளைய தூக்கி கொடுத்தோம். எங்க போயிட போறா? இங்க தானே இருக்க போறா. நினைச்ச நேரம் பிள்ளையை பார்த்துக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? நல்லதை பண்ணிட்டு கடைசியில் கெட்டவங்க பேர் வாங்கிக்கிட்டு நிக்கிறோம் என்றார் வருத்தமாக. லட்சுமி, நீங்க வருத்தப்படாதீங்க அத்தை. மாப்பிள்ளைக்கு எல்லா உண்மையும் சீக்கிரமா தெரியணும்னு நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன். நம்மள அந்த கடவுள் கைவிட மாட்டார் என்றார் ஆதரவாக. மரகதம் பாட்டி கலங்கிய கண்களுடன், நீ சொல்றது நடந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பிள்ளையை தூக்கி கொடுத்துட்டு எங்க இருக்காங்கன்னு தெரியாம இத்தனை வருஷமா வேதனைப்பட்டுக்கிட்டு கிடந்தோம். இப்போ பிள்ளைய பார்த்தும் சொந்த பேரனே இப்படி விரோதி மாதிரி பார்க்கறான்னு தெரியும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி. நாம என்ன பிள்ளையை திரும்பி கொடுங்கன்னு கேட்கவா போறோம்? அவங்களுக்குன்னு கொடுத்த பிள்ளையை நாம எப்படி கேட்போம்? இப்படி அந்த பிள்ளையோட மனசுல சின்ன வயசுலேயே நஞ்ச விதைக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு நம்மளை இப்படி விரோதி மாதிரி பார்க்காம சொந்தக்காரங்கன்னு நினைச்சு பார்த்துருப்பான்ல. நம்ம யாழினியும் ஆரம்பத்திலிருந்து சந்தோஷமா இருந்திருப்பா. என்னதான் அவளை சந்தோஷமா பார்த்துக்கிட்டாலும் பெத்தவங்களை நம்ம வீட்டுக்காரர் கஷ்டப்படுத்துறாரேன்னு அவன் மனசு கஷ்டப்பட தானே செய்யும். இதெல்லாம் சீக்கிரமா மாறணும். அந்த ஆத்தா தான் எல்லாத்துக்கும் நல்ல வழியை காட்டணும் என்று கண்ணீர் மல்க கூறினார். இவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு பேசி கொண்டிருக்க இவர்களே அறியாமல் இரு காதுகள் அனைத்து உண்மையையும் தெரிந்து கொண்டது. யாழினி, எனக்கா கூப்டியா என்று வெண்ணிலாவின் அருகில் சென்று அமர, வெண்ணிலா, யாழினி, என்ன நீயும் உன் வீட்டுக்காரரும் பகல்லையே நடுஹாலில் உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கிண்டலாக கேட்டாள். யாழினிக்கு வெட்கத்தில் கன்னங்கள் இரண்டும் சிவந்து விட்டது. வெண்ணிலா, யாழினி, என்ன இது? எங்க யாழினியா இது? வெக்கமெல்லாம் படுற? எப்போதுமே எது கேட்டாலும் 1க்கு 2 பதில் சொல்லுவ. இப்போ வாய் அடைச்சு போய் உக்காந்துருக்க என்று கிண்டல் செய்ய, யாழினி, அக்கா சும்மா இருக்கா, நீ வேற கிண்டல் பண்ணாத. அவருக்கு கையில் அடிபட்டு இருக்கு, அதனால் தான் ஊட்டி விட்டேன், வேற ஒன்றும் இல்லை. வெண்ணிலா, பார்த்தா அப்படி தெரியலையே. ஆளை பார்த்தா நல்லா ஜிம்பாடி மாதிரி இருக்கார். உன்னை தூக்குனதுக்கு அவருக்கு கை வலி வந்துருச்சா? இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். யாழினி, நிஜமாதாங்க்கா சொல்கிறேன். அவருக்கு வெயிட் தூக்குனதுல பாவம் கை ரொம்ப வலிக்குதாம். சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு போல இருக்கு என்று தான் சொன்ன பொய்யை அப்படியே சமாளித்தாள். வெண்ணிலா, நம்பிட்டேன். அப்பொழுது அங்கே வந்த கயல்விழி, என்ன அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷமா எதையோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, வாடி வந்து இங்க உட்கார், சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கயல்விழி, என்னை பார்த்ததும் ஒன்றும் டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணலையே. வெண்ணிலா, நாங்கள் ஏண்டி சேஞ்ச் பண்ண போகிறோம்? நீ என்ன வேற யாரோவா? கயல்விழி, அப்படிதானே என்னை எல்லாரும் இப்போ பார்க்குறீங்க. யாழினி, ஏங்கா இப்படியெல்லாம் பேசுகிற? யார் இப்போ உன்னை அப்படி பார்த்தா? கயல்விழி, யாரும் அப்படி பார்க்காமல் தான் இருக்காங்க. ஆனால் நீ வந்துட்டா எல்லாமே தலைகீழாக மாறிடுது. எல்லாரும் யாழினின்னு உன்னையே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறாங்க. ஒரு மாசமா இருக்க பொண்ணாச்சேன்னு என்னை யாரும் கவனிக்கிறதே இல்லை என்றால் மூஞ்சை சிடுசிடு என்று வைத்துக்கொண்டு. இதற்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் யாழினி அமைதியாக அமர்ந்திருக்க, வெண்ணிலாவிற்கோ இவள் என்ன கூறினாலும் இப்படிதான் பேசுவாள் என்று கண்டு கொள்ளாமல் அமர்ந்திருந்தாள். கயல்விழி, என்ன என்னை வெறுப்பேற்றுவதற்காக தானே 2 பேரும் இன்னைக்கு அப்படி பண்ணீங்க என்றாள் யாழினியை பார்த்து கோபமாக. யாழினி, நான் என்னக்கா பண்ண என்றால் புரியாமல். கயல்விழி, அன்னைக்கு நான் உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டதுக்காக உன் வீட்டுக்காரர் கோவிலில் வைத்து எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினார். இப்போ ஏன் முன்னாடி 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்களா என்றால் வெடுக்கென்று. யாழினி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. பாட்டி ஏதோ நேர்த்தி கடன் வச்சிருந்தாங்க, அதனால் தான் கோவிலுக்கு போறதுக்காக ஊருக்கு வந்தோம். அவருக்கு நிஜமாவே கைவலி, அதான் நான் ஊட்டி விட்டேன் என்று விளக்கமளித்தாள். கயல்விழி, இந்த கதையெல்லாம் போய் வேற யார்கிட்டையாவது சொல்லு. உன் வீட்டுக்காரர் பத்தி எனக்கு தெரியும். அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, பயங்கரமான ஆளு. உண்மையை தெரிந்து கொண்ட அந்த நபர் யார்? இனி நிகழப்போவது என்ன? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.